ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு வந்திருக்கேன். சில்வர் பார் ஒன்று வாங்கலாமன்னுட்டு என்னோடய சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸில் எல்லாம் போக, பசங்களுக்கு, வீட்டுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம செலவுக்கு எல்லாம் போக கொஞ்சோண்டு நான் பணம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 50 கிராம் சில்வர் காயின் மாதிரி வாங்கலாம், பார் மாதிரி அன்னுட்டு வந்திருக்கேங்க. சரி, அங்கே இருக்கிற சில கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. சரி, அது உங்களுக்கும் காட்டுறேன், ஒரு லுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து தண்டாலம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, பெருமாள் செங்கு சக்கரம் போட்டு பிரசாதம் கின்னுங்க. நம்ம திருப்பதி தேவஸ்தானம் மேலே மலையில் பார்க்கும்போது அந்த சைடு இந்த சைடு பிடிச்சிக்கிட்டு ஐயருளுங்க பிரசாதம் போட்டுன்னு ஓடிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தண்டாலம் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. அது பிரசாதம் சாமிக்கு வைக்கிறது. அடுத்தது இது ப்ளைனாக குத்து விளக்கு ஒரு செட்டு பார்த்தேன். சும்மா தான் பார்த்தேங்க, நல்லா கண்ணுக்கு அழகாக தெரிஞ்சிருச்சு. எடுத்து பார்த்துட்டு சரி, எப்படியோ நம்ம சில்வர் காயின் வாங்குகிறோம், பார் மாதிரி வாங்கலான்னுட்டு சரி அன்னுட்டு அந்த விளக்கும் பார்த்தேன். நான் அந்த விளக்கு பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் வாங்கி நின்றாருங்க. 100 கிராமுங்க இது சில்வர் காயின். லக்ஷ்மி அம்மா உருவம் இருக்குது. அந்த சைடு இந்த சைடு யானை இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கிறது. இது வந்து ஆன்டிக்கில் குத்து விளக்குன்னு சொல்லுவாங்களா, ஆன்டிக் ஷேடு, பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி வந்திருக்கு. இது வந்து 500 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு 4 கிராம் என்னவோ கம்மி, அவ்வளோதான். இது இந்த பேரும் நல்லா இருந்துச்சு. இது சும்மா பார்த்துட்டு இருந்தேன். சரி, நம்ம வந்து காயின் மாதிரி வாங்கலாம், 50 கிராம் காயின் வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறமா 20 கிராம்ஸில் கூட சில்வர் காயினாக இல்லை, காயின்னா ரவுண்டாக வரும். இது பிஸ்கெட்டுன்னா பார் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 20 கிராம்ஸில் இருந்துச்சு. பார்த்தா அங்கே போயிட்டு 40 கிராமு 2 பார் வாங்கினாங்க. 50 கிராமுக்கு பட்ஜெட் பத்தலை. நான் 50 கிராம் வாங்கலாம்னு எடுத்துன்னு போனேன். அதுக்கு அந்த பார் பார்த்துட்டு அவங்க எஸ்டிமேஷன் போடுவாங்கல்ல, இதில் இது மாதிரி 2 வாங்கியிருக்கேங்க. நான் பின்னால் அட்டாச் பண்ணியிருக்கேன், எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து 20 கிராம் பாருங்க, ஜிஆர்டியில் தான் பிஸ்கெட் டைப்பில் இருக்குது. 92 பியூரு 999 பியூரு சில்வருங்க. அடுத்தது இது மாதிரி பசங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பால் கிளாஸஸ் கூட கொஞ்சம் அழகாக என் கண்ணுக்கு பட்டுச்சு. பால் டப்பா இருந்துச்சு. உங்கள் வீட்டில் யாராவது அது மாதிரி வாங்கணும் குழந்தைங்களுக்குன்னா ஜிஆர்டியில் இருக்குது, போயிட்டு வாங்கிக்கோங்க. இது மாதிரி எல்லாமே நிறையா மாடல்ஸ் இருக்குது. அப்புறமா 50 கிராம் காயின் ஒன்று எடுத்து கொடுத்தாங்க. இதுக்கு எஸ்டிமேஷன் போட்டால் எங்கோ போயிடுதுங்க. நம்ம அவ்வளோ எடுத்துன்னு போகல. நம்ம 50 கிராமுக்கு வந்துருவோன்னு போனேன். அங்கே போனால் அதுக்கு தனியாக மேக்கிங்கு வருது. 1% 1.5% என்னவோ மேக்கிங் போட்டாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% வருது இல்லை. அப்புறம் இந்த கிண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. சும்மா இந்த கிண்ணி, இதையும் ஒரு கந்தப்பு கிண்ணின்னு சொல்லுவோம், பிரசாதம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ப்ளைன் கிண்ணி, நல்லா இருந்துச்சு. இதையும் சும்மா பார்த்தேன், அவ்வளோதான். நான் வந்து சில்வர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கி வச்சுட்டா நான் பெஸ்ட்டுன்னு எனக்கு பர்சனாக ஃபீல் ஆகுதுங்க. ஸோ அதனால் நான் கிண்ணெல்லாம் சும்மா பார்த்துட்டு வச்சுட்டேன். இங்கே இருக்கிற ஐடல் பொம்மை எல்லாம் நிறையா இருக்குங்க. ஆன்டிக்கில் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுருந்தாங்க, அக்கா ஜிஆர்டியில் அகுல் விளக்கு ஆன்டிக்கில் வந்திருக்கு, சாலிட்டாக இருக்குது, அது ஒரு வாட்டி போனீங்கன்னா காட்டுங்கன்னு. இப்போ இல்லை, ஒரு 2 months 3 months பேக்கு கேட்டுன்னு இருந்தாங்க. அப்போ இல்லை, இப்போ வந்து டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. எவ்வளோ மாடல்ஸும் எவ்வளோ விளக்கு மாடல் இருக்குது. நான் கிட்டேருந்து காட்டுறேன், ஒரு வாட்டி பாருங்கள். இதில் வந்து 60 கிராமில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கெட்டியான சாலிட்டான ஐடல்ஸுங்க, எல்லாமே வெயிட்டு. எல்லா பொம்மையும் இருக்குங்க. சாமி உருவமும், பெருமாள் இருக்கார், லக்ஷ்மி அம்மனும், சரஸ்வதி, முருகர், தட்சிணாமூர்த்தி, எவ்வளோ சாமி இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்குங்க. அப்படி ஆன்டிக்கில் பண்ணிடுது. எனக்கு இது என்ன கருப்பாக இருக்கேன்னு நான் நினச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்வளோ சாலிட்டான வெயிட் இருக்குது தெரியுங்களா, அவ்வளோ வெயிட் இருக்குங்க. இதெல்லாம் மண்டபம் மாதிரி இருக்குது. அடுத்தது இங்கே இருக்கிற அந்த லோட்டஸ் ஃப்ளவரில் லக்ஷ்மி அம்மா வர மாதிரி. அப்புறமா பெருமாள் இருக்கிறாரு விளக்குலவே, அகுல் விளக்குலவே பெருமாள் இருக்கார். இந்த மூடி ஒரு பாட்டு மூடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுவுமே ஆன்டிக்கில் தான் இருக்குது. மல்ல சாமி உட்காரத்துக்கு கட்டை மாதிரி வரும் இல்லை, அந்த பீட்டம்மன்னு சொல்லுவாங்களே, அது இருக்குது. இந்த முருகர் இருக்கார், சிவன் இருக்கார், பிள்ளையார்லவே வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அப்புறமா அந்த வெள்ளி கிண்ணை பாருங்கள், ஆன்டிக்கில் அவ்வளோ சாலிட் இருக்குங்க. 300 கிராம் கிட்ட இருக்குது அந்த வெள்ளி கிண்ணி.
இதெல்லாம் பியூர் 92.5 பியூர் சில்வர் தாங்க. அப்புறமா கோமாதா எவ்வளோ அழகாக ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறமா விளக்குக்கு கீழே வந்து ஆமையா அதான் டாட்டாய்ஸ் இருக்குது இல்லைங்க, அதோட விளக்கு இருக்குது. அப்புறமா அன்னபூர்ணா தேவி இருக்குது. இந்த வள்ளி தேவயானி முருகரோட அப்படியே ஃபேமிலியோடு இருக்கார். அஷ்டலக்ஷ்மி இருக்கிற அம்மன் இருக்காங்க. எவ்வளோ மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கங்க ஜிஆர்டியில். இதுக்கு எல்லாத்துக்குமே பியூர் இருக்கிறதுனால மேக்கிங்கு வரும், ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி இருக்குங்க. அப்புறமா மதுரை மீனாட்சி அம்மன் பிள்ளையார் வந்து லோட்டஸ் ஃப்ளவரில் உட்காந்த மாதிரி செம்மையான மாடல்ஸுங்கப்பா. எவ்வளோ மாடல்ஸ் வந்திருக்கு தெரியுமா. இது எல்லாம் வாங்குறவங்களும் வாங்குறாங்க. இதில் விளக்கு ஏற்றலாமா இல்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஏற்றலாம் சிஸ்டர்ன்றாங்க. அப்புறம் குங்கும பரணி சிம்னின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது கூட வெள்ளியில் வந்திருக்கு. ஆன்டிக்கில் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்லனே வந்திருக்குங்க. வேணுமன்னவங்க போயிட்டு ஒரு வாட்டி கிட்டேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரிங்க, நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வாங்கிட்டு பாருங்கள், ஒரு வாட்டி காட்டுறேன். நான் வந்து 2 சில்வர் பார் வாங்கியிருக்கேங்க, 20 கிராம் 20 கிராம்ன்ட்டு. இப்போ நான் வாங்குகிற அன்றைக்கி ஒரு கிராம் ரேட் வந்து 142 ருபீஸுங்க. நான் எடுத்துன்னு போன காசுக்கு 50 கிராம் வரல. ஸோ 40 கிராமு கிட்ட சில்வர் பாராக வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதில் இருக்குது பாருங்கள், சில்வர் 999 இருக்கும், 20 கிராம்ஸ்ன்னு இருக்கும். அப்புறமா ஜிஆர்டி சிம்பிள் கீழே அந்த லேயரில் இருக்கும் ஜிஆர்டி அன்னுட்டு. அது இது மாதிரி 2 காயின் வாங்கியிருக்கேங்க. நான் வந்து 2 பார், காயின் இல்லை பார் மாதிரி வாங்கியிருக்கேன். ஏன்னா மந்த்லி எவ்வளவோ செலவு ஆகிட்டே போகும், இது கையில் இருந்தால் கண்டிப்பாக செலவாயிடும். ஸோ இது மாதிரி பாராக வாங்கி வச்சிடலாம். நீங்களும் இப்போ இருக்கிற ரேட்டு ஏறிட்டே போகுது கோல்டு சில்வர் அன்னுட்டு, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி சில்வர் காயினாக இருந்தால் கூட வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்கணும் சேவிச்சு வைக்கணும் சேவிங்ஸுக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. எந்த கடையில் வாங்குறீங்களோ அதுக்கு திருப்பி அந்த சில்வர் கொடுக்கும்போது கோல்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாமா, இல்லை சில்வர் தான் வாங்கணுமா, எவ்வளோ தள்ளிடுறாங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னுட்டு கிளியராக கேட்டுக்கிட்டு பாரு சேவிச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து ஜிஆர்டியில் கேட்டிருக்கேன், 1.5% என்னவோ காயினுக்கு தள்ளுறாங்களா. 1.5%ன்னா ஒரு கிராம்னு நினச்சிக்கோங்களேன், 1.5 கிராம் தள்ளிடுறாங்களா. ப்ளஸ்ஸு நம்ம வந்து சில்வர் கொடுத்துட்டு அன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்கல்ல, அதில் இருந்து நம்ம கோல்டு கூட வாங்கலாமா. மற்ற எந்த கடையில் சில்வராக இருந்தாலும் கோல்டு வாங்க முடியாது ஜிஆர்டியில். ஆனால் ஜிஆர்டியில் மட்டும் அவங்கக்கிட்ட வாங்குகிற சில்வராக இருந்தாலும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கோல்டு வாங்கிக்கலாமா. ஸோ எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணிடுச்சு ஜிஆர்டியில் வாங்குறது. அதனால நான் ஜிஆர்டியில் இது மாதிரி காயின்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்தது நான் ஃபஸ்ட்டு மலபாரில் வாங்கியிருக்கேங்க இல்லைங்க, 10 கிராம் காயின் பாரு. ஃபஸ்ட்டு அதுதான் நான் வாங்கினது, உங்களுக்கு வீடியோ கூட போட்டு காட்டியிருந்தேன். இந்த மலபார் சிம்பிள் இருக்குது 10 கிராம்ன்ட்டு. இப்போ ஒரு 20 கிராம் 20 கிராம் 40 கிராம் இப்போ எல்லாம் சேர்த்து என்கிட்ட 50 கிராம் சில்வர் காயின் இருக்குங்க. இப்போ நான் இது எடுத்துன்னு போயிட்டு ஜிஆர்டியில் கொடுத்துட்டு ஏதாவது பவுல் மாதிரி கூட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஏதாவது இப்போ இதெல்லாம் 50 கிராம் அன்னும்போது எப்படி 8000 வரும். 8000ன்னு இன்னும் 2000 போட்டு நான் கோல்டு காயினாக கூட வாங்கிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஜிஆர்டியில் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ஜிஆர்டிலவே சில்வர் பார் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்போ யூஸ் ஆகுமோ அப்போ நம்ம அது கோல்டாக கூட கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம்னு ஒரு ஐடியா. இல்லை அப்படியே சில்வர் காயினாக கூட இருக்கட்டும், சில்வர் பாராவே கூட இருக்கட்டும்னுட்டு நான் இது மாதிரி சேவிச்சு வச்சுருக்கேன். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் பார் வாங்கணுன்னா 1க்கு 10 வாட்டி விசாரித்து பார் வாங்கிக்கோங்க.